வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஆன்மீக ஜோதியுடைய மே மாத ராசி பலனை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2024 மே மாதம் மிதுன ராசிக்கு 12 ராசிகளில் ஒரு ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும்? ஏன்னா குரு பயிற்சி வேறு நிகழ இருக்குது. குரு பயிற்சி வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், குரு பயிற்சிக்கு பின்னாடி எப்படி இருக்கும், இந்த சமயத்தில் எப்படிப்பட்ட இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படும், இந்த சமயத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை மாதிரி தான் இது உங்களுக்கு. ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போதே இது ஒரு பொது தகவல். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கிழமை இப்படி மாறுபடும் போது பலனும் மாறுபடும். திருமண முயற்சிலாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ இது ஒரு பொது தகவலாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பயணம் செய்கிறீங்க, அப்போ எந்தெந்த பொருளை எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகிற பொருளை எப்படி கவனமாக வச்சுக்கணும், இந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை இருக்கும் இல்லையா? அது மாதிரி மே மாதம் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இது ஒரு நம்பிக்கை, ஒரு பொது பலன். ஆகையால் மிதுன ராசினர் ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக நடந்ததுன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க, சரியா? அதையே நினச்சி யோசிச்சுட்டு உங்களுடைய மனசை வருத்தப்பட வைக்காதீங்க. எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. எதுக்கு நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, மிதுன ராசியை பொறுத்தவரை மே மாதம் ரொம்ப ஒரு தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதனால தான் மனசு வருத்தப்படாதீங்கன்னு ஆரம்பத்திலேயே சொல்கிறேன். சரி, முழுசாக நீங்கள் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னதாக சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை மே மாதம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக தான் நினைக்கணும். உங்களுடைய எண்ணமே பாசிட்டிவாக இருக்கணும். குறிப்பாக வேலை செய்கிறீங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு நீங்கள் காரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது தானாக வரும். அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது, அவங்க சொல்கிறது சரியா இவங்க சொல்கிறது சரியா அப்படின்னு யோசனை இருக்கும், குழப்பம் இருக்கும். இந்த குழப்பத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் என்பது ஏற்படும். தெளிவில்லாத முடிவை எடுத்துடுவீங்க. ஆகையால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை விட்டு நீங்கள் விலகி இருக்கணும். அதில் நீங்கள் தலையிடக்கூடாது. ஒரு பார்வையாளர் போல் இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி வியாபாரம் செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல பல போட்டியாளர்கள் உங்களுக்கு இருப்பாங்க, எதிராக செயல்படுவாங்க. அல்லது கூட இருக்கிறவங்களே கூட உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் வேறு விதமான வேலைகளை செய்யலாம். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்த விரிவுபடுத்தணும் அல்லது அவங்களுக்கு சம்பந்தமாக ஏதாவது ஒரு நல்ல முயற்சியை செய்யணும் அப்படின்லாம் உங்களுக்கு யோசனை வரும். ஆனால் அந்த முயற்சி, அந்த யோசனை, அது எல்லாத்தையுமே தள்ளி போடுங்க. இப்போ எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்ய வேணாம், முதலீடு செய்ய வேண்டாம். தொழிலை விரிவுபடுத்துகிறேன், அதுக்காக லோன் வாங்குகிறேன், கடன் வாங்குகிறேன், இருக்கக்கூடிய நகையை வச்சு இன்னும் நான் பெருசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த முயற்சியெல்லாம் இப்போதைக்கு எதுவும் செய்யாதீங்க. எல்லாமே முடியக்கூடிய தருவாயில் நின்று போகும். அப்போ ஏமாற்றம் என்பது ஏற்படும். ஆகையால் அப்படிப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேணாம். இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு இடத்துக்கு மாறலாமா, இந்த வேலையை விட்டுடலாமா, இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகலாமா, இப்படி ஏற்கனவே இரட்டை சிந்தனை அப்படின்றது மிதுன ராசிக்கு உரியது. அப்போ உங்கள் யோசனையும் எப்படி இருக்கும்? இல்லை, இந்த வேலை சரியில்லை, நமக்கு ஏற்ற மாதிரி இந்த வேலை அமையலை, இங்கே இருக்கிறதால தான் நமக்கு இப்படி இருக்குது, நாம் கொஞ்சம் இதை விட்டு வேறு ஒரு நல்ல வேலைக்கு போனால் பல மாற்றம் வரும் அப்படின்னு யோசனை வரும். ஆனால் அது கிடையாது. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ள பாருங்கள். இருக்கக்கூடிய இந்த நிலை அப்படியே இருக்கட்டும். குரு பயிற்சிக்கு பிறகு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆக மே மாதம் நீங்கள் ரொம்ப வேலை விஷயங்களில் அமைதி காக்கணும், பொறுமை காக்கணும். அடுத்ததாக குடும்பம் அப்படின்னும்போது ஒற்றுமையாக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மனக்குழப்பம் என்பது இருக்கும். இது ஒரு சில நேரத்தில் மன இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் அமைதியற்ற ஒரு சூழல் இருப்பது போல் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது உண்மை இல்லை. உங்களுடைய மனசை தெளிவாக வச்சுக்கோங்க, அமைதியாக வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் பாசிட்டிவாக நினைங்க. குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. ஒற்றுமை என்பது இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆதரவாக செயல்படுவீங்க. நீங்கள் பேசுவதில் மட்டும் நிதானமாக இருக்கணும்.
பேச்சில் எந்த ஒரு வன்மத்தையும் காட்டக்கூடாது. தேவையற்ற பேச்சுக்களை மிதுன ராசினர் கண்டிப்பாக குறைத்து கொள்ளணும். சரிங்களா? சரி, அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்கள். புதன் பார்த்திங்கன்னா நீச்சத்தில் இருக்கிறார். ஆகையால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த சமயத்தில் எது தேர்ந்தெடுப்பது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். உங்களுக்கு தான் அந்த குழப்பம் இருக்குமே தவிர உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்? ஒன்று உங்களுடைய ஆசிரியர், உங்கள் கைடு, அல்லது உங்கள் பெற்றோர். இவங்கக்கிட்ட கேட்டு ஆலோசனையை எடுத்துக்கோங்க. நீங்களாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. இல்லை எடுக்க முடியலையா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க, தப்பு கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை கடினமான முயற்சி மேற்கொள்ளணும், பயிற்சிகள் செய்யணும். இதுதான் முக்கியம். இந்த சமயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் உங்களுடைய விருப்பம், அது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்றத உங்களுடைய ஆசிரியர்கிட்டேயோ பேரண்ட்ஸ்கிட்டேயோ கேட்டு ஆலோசனை செய்யுங்க. அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் நபர்கள்கிட்ட கேட்கலாம். முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கள், கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல மாறுதல் என்பது ஏற்படும். ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்தது குடும்பத் தலைவிகள். குடும்பத் தலைவிகளை பொறுத்தவரை வேலை பளு அதிகமாக இருக்கும், மனச்சோர்வு என்பது ஏற்படும், உஷ்ணம் சார்ந்த ஒரு உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆகையால் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. எல்லா வேலையும் உங்கள் மேலேயே வருது, உங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வெறுப்பு என்பது ஏற்படும். ஆனாலும் அதை நீங்கள் எந்த விதத்தில் கையாளுறீங்க அதுதான் முக்கியம். எல்லாருமே உங்களை டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கடமை அதிகமாக இருக்குது. ஆகையால் மனத்தளர்ச்சி அடையாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாறுதல்கள் நடக்கும். பெரியவர்களை பொறுத்தவரை அமைதியாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அதை விட அவசியம். ஆரோக்கியமான உணவு, நீர் சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எதுவும் முதலீடு இருக்கக்கூடிய சேமிப்பை செலவு செய்யாதீங்க. இந்த முறை சேமிப்பு வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், சேமிப்பு அதிகப்படியாக இருக்கணும். அதை விட முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் ரொம்ப அதிகம் வரும். மிதுன ராசியினரை பொறுத்தவரை மே மாதம் செலவு அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு சேமிக்கிறீங்க, செலவை எப்படி கட்டுப்படுத்துகிறீங்க, தேவையற்ற செலவுகளை எப்படி தவிர்க்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. செலவுகளை தவிர்க்க பாருங்கள். ஒரு செலவு செய்கிறீங்கன்னா அது தகுந்த விதமாக இருக்குதா, இதுக்கு செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னு யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. செலவுகள் அதிகமாக வரும். திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது தடைகள் தான் ஏற்படும். விருப்பத்திற்கேற்ற வரன் அமையாது. சுய ஜாதகத்தை பார்க்கலாம், அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய வரனுக்கு குரு பார்வை இருக்கா, குரு பலன் இருக்குதா, திருமண யோகம் வந்துடுச்சா அதை பார்த்துட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த முயற்சியை செய்யலாம். உங்களுக்கு அந்த பார்வை இல்லை, பலன் இல்லை அப்படின்னா அந்த முயற்சியை செய்யாமல் இருப்பது நல்லதுங்க. ஆக பெரியவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லிட்டேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஆக மிதுன ராசினரை பொறுத்தவரை மே மாதம் இடையூறுகள், தடைகள், தாமதங்கள், ஏமாற்றங்கள் வரும். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணால் நல்லது கண்டிப்பாக நடக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆகையால் இந்த ஒரு மாதம், இந்த ஒரு 15 நாள் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணுங்க, அவ்வளவுதான். இதை தவிர மே மாதத்தில் உங்களுக்கு வேறு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்த்தாலே போதும். ஒரு மாதத்திற்கு பிறகு அது நல்ல ஆலோசனை செஞ்சு உங்களுக்கு அது சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசித்து முடிவெடுங்க. ஆக மே மாதம் மிதுன ராசினரை பொறுத்தவரை குழப்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அவ்வளவுதான் விஷயம். தெளிவாக இருங்கள். நல்லதே நடக்க வாழ்த்துக்கள். மறக்காமல் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் பார்க்கலாம்.